ஜோக் மேன். பாத்து. ஏய் நீ ஒரு பெக்கட்ரா. வேண்டாப்பா. ஏய் ஸ்காட்ச் விஸ்கி ஒரு பெக்கெட் என்ன தப்பு? தப்பு இல்ல, அதான் வேண்டாம். தப்பு இல்லல்ல அப்பன்றா. டேய் குடிக்கிறது எங்க அம்மாவுக்கு பிடிக்காது. அவங்க ஆத்மாவை திருப்திப்படுத்த வேண்டாமா? அப்புறம் ஏன் எங்களுக்கு மட்டும் ஊத்தி கொடுக்குற? குடிக்கிறது ஊத்தி கொடுக்கறது எங்க அப்பாவுக்கு பிடிக்கும். அவங்க ஆத்மாவை திருப்திப்படுத்த வேண்டாமா? குட் பாலிசி. அப்படி எங்க எல்லாருடைய ஆத்மாவும் திருப்தி அடையணும்னா நீ ஒரு பெக்கெட். யா மாமு நாம எப்பவுமே இப்படி சந்தோஷமா ஒண்ணா இருக்கணும். வாழ்ந்தா ஒன்னா வாழ்வோம், செத்த ஒன்னா சாவோம். டேய் டேய் ஏன்டா இப்படி குடிச்சிட்டு வளருங்க? ஐயோ குடிச்சாதான்டா உண்மையே வரும். சப்போஸ் எங்களுக்கு முன்னாடி நீ போய் அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. அப்படி ஆச்சுன்னா மாமா எங்களால வாழ முடியாதுடா, நாங்களும் செத்துறோம். என்னையும் உங்களோட சேர்த்துக்கங்கடா. ஹலோ தம்பி, நான் தான் விஜய் ஹாஸ்பிட்டல் இருந்து பேசிட்டு இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம். நீங்க பத்திரத்தை கொடுக்க சொன்னீங்களா? மற்ற 2 வீட்லயும் கொடுத்துட்டு சாரதா இருக்காங்க, அவங்க வீட்டுல கொடுக்கறதுக்காக வந்தேன். அவங்க உடம்பு சரியில்லை, பிரசவ வழியா துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவளை உடனே ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணு சொல்லி நம்ம கார்ல ஏற்றி கூட்டு வந்துட்டேன் தம்பி. பாக்கிறதுக்கே மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. குழந்தை இடம் மாறி இருக்கான். டாக்டர் சொல்றாரு அவசியம் ஆபரேஷன் பண்ணணுங்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு ஆபரேஷன் ஒத்துக்க மாட்டேங்குது. டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டு அதையும் தட்டி விட்டா. எனக்கு ராஜாவை பார்க்கணும், அவர்கிட்ட நிறைய பேசணும், இதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா. நீங்க ஏற்கனவே உங்க 3 ஃப்ரெண்ட்ஸை இழந்துட்டீங்க. இவளுக்கு அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. நீங்க உடனடியா புறப்பட்டு வாங்க. நீங்க வந்தா தான் அவளை காப்பாற்ற முடியும். ஆமா நான் இப்போ வரேன். என்னாச்சு? யுவர் மிஸ்டர் ராஜா? ஆமா. சாரி சார், எங்களால் குழந்தைய மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சது. தம்பி, போகிறதுக்கு முன்னாடி குழந்தைய பார்த்துட்டு என் குழந்தைய அனாதை ஆக்கிடாதீங்க, அண்ணன் ராஜாட்ட கொடுங்க, அவர் பார்த்து பாருன்னு சொல்லிட்டு தான் போனான். குழந்தைய வாங்கிக்கோங்க மிஸ்டர் ராஜா, கொடுங்க. என்னம்மா இதெல்லாம்? ஒண்ணு இல்லப்பா, தூக்கம் வரல. நானும் 1 மாசமா தேடிட்டு தான் இருக்கேன். ஆனா ராஜா எங்க போனார், என்ன ஆனார்னு தெரியல. நிச்சயமா அவர் இந்த ஊர்ல இல்ல. அவருக்கு எங்க போனா என்ன, என்ன ஆனா என்ன?
நானும் உங்களை தேட சொன்னேன். அப்புறம் எதுக்குமா நீ எப்ப பார்த்தாலும் அழுதுட்டு இருக்க? என் தலையெழுத்து நினைச்சது போய் சொல்ற. நீ ராஜாவை நினைச்சுதான் அழுதுட்டு இருக்க. ஆமா, ஆனா இனிமே வாழ்க்கையில அவர் முகத்துல முழிக்க மாட்டேன். அப்புறம் அவரை மறந்து தொலையே. பழகிட்டேனம்மா, மனசார பழகிட்டேனே. அவரை நினைக்கவும் முடியல, நினைக்காம இருக்கவும் முடியல. அழுமா, நல்லா அழு. நீ அழறத பார்த்து நாங்க 2 பேரும் அழுதுட்டே இருப்போம். போடி, அழட்டும். ஓம் யமாய நமः, ஓம் நிருதயே நமः, ஓம் வருணாய நமः, ஓம் வாயவே நமः. பையனுடைய சொந்தக்கார பந்துக்கள் ஒவ்வொருத்தரா வந்து அட்சதை போட்டுட்டு பாலை வாங்கிங்க. அக்னயே நமः, ஓம் ஆத்மனே. பையனுடைய தாத்தா பாட்டியா? ஓகே தம்பி, அட்சதை குடுறா. ஏண்டி உனக்கு மட்டும்தான் வருத்தமா? எனக்கும் இல்லையா? ஏதோ தப்பு பண்ணிட்டான், தலையெழுத்து போய் சேர்ந்துட்டான், விட்டு தலை. இந்தாங்க பாலை வாங்கிங்க. ஓகே, நீங்க போகலாம். அடுத்தது அம்மா அப்பா வர சொல்லுங்க. முதலாளி ஆனந்தோட தங்கதானே? இல்ல, என் பொண்ணு. இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு கோபம் கூடாது. அதான் அவன் பண்ண தப்புக்கு ஆண்டவரா பார்த்து தண்டனை கொடுத்துட்டானே, அதுக்கப்புறம் அவனை நீங்க மகனா ஏத்துக்கிறா எப்படி? என்னைக்கு எங்க எல்லாரையும் மீறி அந்த வேலைக்கார பொண்ணை இழுத்துட்டு ஓடினானோ அன்னைக்கே அவன் செத்துட்டான். என்ன பொறுத்த வரைக்கும் அவனுக்கு கர்ம அதிகம் பண்ணியாச்சு. அப்புறம் எதுக்கு அவனை ஞாபகம் வச்சுட்டு தீட்டெல்லாம் கழிக்கிறேன்? நான் ஒண்ணு அவன மாதிரி இல்ல, எங்க அப்பா அம்மா பேச்ச கேட்கிறவன். இதுவும் அவங்க திருப்திக்காகத்தான், எனக்காக ஒண்ணு இல்ல. சரி, போதும் போதும், மந்திரத்தை சொல்லிட்டு பாலை கொடுங்க. அடுத்தது யாரு? பையனுடைய பெரிய சித்தமா தானே? டோட்டலா அக்கவுண்ட்ஸ்லாம் நீங்க தான் பாத்துக்கிறேடா. ஆடிட்டர் அரவிந்த் சிங் சொன்னா நீங்களே இன்கம் டாக்ஸ் கட்டுறேடா. என்ன டெல்லியில் இருக்கிற எல்லா தமிழ் குடும்பங்களுக்கும் நான் தானே. மந்திரம் தெரிகிறதோ இல்லையா, வாயை வச்சே பொழைச்சிட்டேன். சவுத்லயே நார்த்துக்கு வந்தாச்சு, வாயிருந்து தானே பிழைக்க முடியும். அடடே, பையன் பெருசா வளர்ந்துட்டான். எப்போ கல்யாணம்? கவலைப்படாதீங்க, ஆனந்த் மாதிரி நான் ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உங்களுக்கு வருமானம் உண்டு. சரி, அடுத்தது விஜயா, சீக்கிரம் ஒண்ணான கூட்டிட்டு வாடி. ஏய், பாத்து போடி. நீ ஓரமா நில்றா. ஏய், என்ன திமிரா? உன்னை விட 1% கம்மி தான். மாமா உடுங்க மாமா. ஏய், யாரா மாமா? எங்க அப்பா தானே உனக்கு மாமா. மாமா பையன் மாமா தானே? ஆமா. எவ்வளவு நீட்டுற பாரு. உன்னை பிறக்கும் போதே நீட்டிட்டாங்க. என்ன பண்றீங்க? சீக்கிரம் வந்து சொல்லுங்களேடி. வந்துட்டேன். கை நீட்டு. நீட்டிட்டேன். நீட்டேன்டா. அண்ணன்டி. சரிடா. ஓகே. நீங்க ஆனந்தோட அத்தை தானே? உங்க குடும்பத்துக்கு இதெல்லாம் அவசியம் இல்ல, நீங்க போங்க. அவங்கள வேண்டாம்னு சொல்றது நீ யாரியா? அவங்கள இந்த வீட்டு பொண்ணுதான். ஐயோ, கோச்சுக்கப்படாது. வீட்டு பொண்ணா இருந்தாலும் எப்போ கல்யாணத்தை பண்ணி இன்னொரு ஆத்துக்கு போயிட்டாலோ அவளுக்கு அவ புருஷன் வீட்டு சொன்னதான் பிரிச்சு சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கேன். சாப்டர் 5 சாஸ்திரமாவது சம்பிரதாயமாவது அவன் தான் போய் சேர்ந்துட்டானே. இனி எல்லாமே நாங்க தான். அவளுக்கு 16 நாள் சூதகம் இல்லடா, 3 நாள் தான். உன் திருப்திக்கு ஒண்ணுன்னா அவளும் வாங்கிட்டுமே. ஐயரே கொடுங்க. ஒண்ணும் வேண்டாம், இதையே நாங்க கேட்டுதான் வாங்கிக்கணுமா? வாங்கடி. என்ன இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு இவ்வளவுதான் மரியாதை. சும்மா இருமா, உனக்கு தான் நல்லவங்களை கண்டாலே பிடிக்காதே. என்ன நல்லவங்க? அவ்வளவு ஆசை இருந்தா ஆனந்த உன்னை கட்டி வச்சிருக்க வேண்டியதானே? நான் தானே வேணாம்னு சொன்னேன். சும்மா சொல்லி வச்சேன். ஏன் காசு கொடுத்தான் சொல்ல? அதுவும் அவங்ககிட்ட தான் வாங்கணும். அடுத்தது எங்க உங்க ஆத்துக்காரர்? என்னங்க? இங்க தானே இருக்கேன். வாங்க. எப்ப பார்த்தாலும் பின்னாலே நின்னுட்டேன். கடைசி சித்தப்பா தானே? ஆமா, உங்களுக்கு கல்யாணமாயி 5-6 வருஷம் ஆயிடுச்சே, குழந்தைல ஒண்ணும் இல்லையே. வருத்தப்படாதீங்க, நல்ல டாக்டரா பாருங்க. எங்களுக்கு குழந்தை இல்ல, நீங்க வருத்தப்படுறீங்களா? மேல பாருங்க. இட்லே சாரே பச்சே. யோ, உங்க அப்பா மாதிரி சுசுர் பைரியா, சும்மா வளவளம் பேசிட்டு. ठीक है. பாலை வாங்கிங்க. அம்மா நீங்களும் வாங்கிங்க. அப்புறம் குழந்தைகளை ஒவ்வொருத்தரா அனுப்புங்க. எல்லாரும் கீழே வாங்க, பால் வாங்கிக்கங்க. 1 2 3 4 5 6 7 அவ்வளவுதான். இது யாரோட குழந்தை? இதுவும் இந்த வீட்டு வாரிசுதான், ஆனந்தோட குழந்தை. என்ன வளர? யார் நீ? சார், நான் ஆனந்தோடைய ஃப்ரெண்டு. அவ இறந்து போன ஒரே மாசத்துல இந்த குழந்தைய பெத்து போட்டு அவனுடைய மனைவி இறந்துட்டாங்க. அவங்களுடைய டெத் சர்டிபிகேட்ஸும் இந்த குழந்தை அவங்களுடைய தான் ப்ரூவ் பண்ணக்கூடிய எல்லா சர்டிபிகேட்ஸும் என்கிட்ட இருக்கு சார். இருக்கலாம், அதுக்காக இந்த கர்மத்தை ஏன் இங்க கொண்டு வந்த? ஏன் சார் இப்படி பேசுறீங்க? இந்த குழந்தை வாழ வேண்டிய இடமே இதுதானே சார். அவனே இங்க வாழல, எவ்வளவுக்கோ பிறந்தது இங்க வாழணுமா? எடுத்துட்டு போ. சார், ஆனந்த் கூட படிக்கும்போது
சொந்தம் பந்தம் பாசத்துக்கு உதாரணமா உங்க ஃபேமிலியை தான் பெருமையா பேசுவோம். நீங்களும் உங்க சொந்தத்தை உதறி தள்ளிட்டீங்கன்னா எப்படி சார்? நாங்க ஒண்ணு அவனை உதறி தள்ள ஆனந்தா நாங்கெல்லாம் யாருமே வேணாம்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போனான். அந்த அளவுக்கு காதல் அவன் கண்ணை மறைச்சிடுச்சு. காதலிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லம்மா. ஐயா நீங்களாவது சொல்லுங்களேன். எப்படி சொல்ல முடியும்? எதை வச்சு சொல்ல முடியும்? இந்த வீட்டுல இத்தனை பேர் இருந்தாலும் எல்லாத்தையும் கட்டி காப்பாத்துற இவன் தான். எனக்கு மொத்தம் 4 பிள்ளைங்க. நான் ரிட்டையர் ஆனப்புறம் வந்த பணத்துல எல்லாருக்கும் சமமா பங்கிட்டு கொடுத்தேன். இதோ நிக்கிறாளே, இவளுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சேன். இவ புருஷன் எல்லா சொத்தையும் தொலைச்சிட்டு குடிச்சிட்டு செத்தும் போயிட்டான். பின்னாடி நிற்கிறாங்களே 2 சின்ன பசங்க, அவங்க ஏதோ பிசினஸ் பண்றேன்னு சொல்லி எல்லா பணத்தையும் லூஸ் பண்ணிட்டாங்க. இவங்க ஒருத்தன் தான் ஊரை விட்டு ஊர் வந்து நல்லபடியா நான் கொடுத்த ரூபாயை 1 ரூபாயை 100 ரூபாய்க்கு 100 ரூபாயை கோடி ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கான். ஆனா இவன் மட்டும் எல்லாத்தையும் அனுபவிக்கிறான்னு நினைக்கிறியா? அதான் இல்லை. கூட பிறந்தவங்க அவங்க குடும்பத்தாருங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நல்லபடியா வச்சுட்டு இருக்கிறான். ஏன்? அவங்க பேர்ல உள்ள பாசம். ஆனா இவனுக்கு பிறந்தவன் இருக்கானே, அவன் எதுவுமே வேண்டான்னு எல்லா சொந்தங்களையும் உதறி தள்ளிட்டு போயிட்டான். அவன் பிள்ளைக்கு நான் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? அட நீங்க ஒண்ணுப்பா, ஊரு பேர் தெரியாதவங்கிட்ட நம்ம கதையை சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாம. சார் என்ன வேணும்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க. நான் இந்த குழந்தைய மட்டும் தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் சொல்றீங்க. எங்கேயாவது அனாதாசிரமத்துல கொண்டு போய் விட, இல்லைன்னா குப்பத்துல தூக்கி போடு. அவன் அப்பா அத்தாளோட போய் சேரட்டும். என்ன எல்லாரும் பாத்துட்டு நிக்கிறீங்க? போங்க. யோ சாங்கியம் பண்ணதெல்லாம் போதுமையா, சாமான் எடுத்துட்டு போங்க. சீக்கிரம் புறப்படுங்கடா. கிருஷ்ணமூர்த்தி அத்தாருக்கு வேலைக்கு போனீங்க. ஜல்தி ரங்கோ, ஜல்தி ஜல்தி ஜல்தி. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. பார்க்கறதுக்கு டீசெண்டா இருக்கீங்க. அவங்க இந்த மாதிரி பேசிருக்க கூடாது. ஆமா, நீங்க ஆனந்தோட கிளாஸ்மேட்டா? இவரோட பேசுறத பார்த்தா நம்மளையும் வெள்ள அமைச்சிருவாங்க. வந்து செத்த நில்லுங்கோ. திட்டு கிடைக்கிறதுக்கு முன்னாடி திட்டு கழிச்சிருவோம். நான் வந்து வேலை முடிஞ்சது. நான் வரேன்.